பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட வரையாக வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அது தொடர்ந்து நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட்லாம் கொடுத்துட்ருந்தோம். ஆன்சர் கீஸ்லாம் வந்து அஃபிஷியலாக செக் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து 2 days பிஃபோர் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்து டிஆர்பி தரப்பில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி 36 மாவட்டங்கள் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிச்சு. மீதமுள்ள 2 மாவட்டங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 7, 2024. ஸோ கம்மிங் இயரில் ஃபர்ஸ்ட் வீக்கில் எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் எஃபோர்ட்டாக படிங்க. ஸோ இந்த இருக்கிற 4-5 நாட்களை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் வந்து யூடியூப் சேனலில் கிளாஸஸ்லாம் வந்து தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். இன்னும் இவங்களுக்கான இந்த 2 மாவட்டத்துக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து இந்த இருக்கிற நாட்களை கண்டினியூவாக வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரேன். ஸோ இந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் வியூவாக வந்து படிங்க. ஸோ லாஸ்ட்டு 7 days நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ண முடியும். தேர்வுத்தாரனுடைய தன்மை ரொம்ப நீங்கள் வந்து பயப்படுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த மாவட்டத்துக்கு எப்படி நடந்து முடிஞ்சதோ மற்ற மாவட்டங்களுக்கு அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்குது. அதனால் இந்த விதத்துலையும் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கும் அப்படிலாம் வந்து யோசிக்க வேணாம். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் கிடச்சிருக்கும். ஸோ எப்படி வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு ஒரு ஹிண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ஃப்ரெஷராக எழுதுனவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. அதனால் இந்த முறையை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக படிங்க. ஸோ மற்ற மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து 4ஆம் தேதி வெளியாகும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இல்லை ஓவராலாக இந்த மாவட்டத்துக்கு வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக ரிசல்ட்ஸ் விடுறாங்களா அப்படின்றதும் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ சற்று முன்னாடி இப்போ தான் வந்து இந்த டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னைக்குன்னு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 7ஆம் தேதி. ஸோ நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி 2 மாவட்டத்துக்கும் எவ்வளோ நண்பர்கள் வந்து எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு டேட்டா வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1902 பேர். ஸோ 1902 பேர்கிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸாமினேஷனுக்கு. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு 863 பேர் வந்து எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1902 பேர், ஸோ அது எவ்வளோ பேர் வந்து ப்ரெசென்ட் ஆகுறாங்க என்ன அப்டேட்லாம் வந்து அன்றைக்கி எக்ஸாமினேஷன் நடக்கும்போது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஓவராலாக ஒரு 860 பேருக்கு மேலே வந்து எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் காம்படிஷன் நினச்சி எப்பயும் வந்து ஓவர் திங்கிங் பண்ண வேணாம். உங்களுக்காக தேவையானது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜாப், அதற்கான என்னவோ அதை ஃபுல்ஃபில்லாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த முறை வந்து இந்த டிஆர்பி தரப்பில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இந்த எக்ஸாமினேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். அடுத்த கட்ட ரவுண்டுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு வந்து தகுதி பெறுவீங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை வழங்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து நினைக்கணும். ஸோ அதனால் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த எக்ஸாமினேஷன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஷராக எழுதினவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸாமினேஷன் இருக்கும், பேட்டர்ன் எப்படி இருக்குன்ற ஹிண்ட்டே கிடச்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஹிண்ட்டாக இருக்கும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதில் என்னென்ன பேட்டர்னில் இப்போ வந்து சயின்ஸ் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மற்ற கொஷின்ஸாக இருக்கட்டும், ஜிகேஜிஎஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பார்ட்டிலாம் நிறைய கொஷின்ஸ் ஈஸியாகவே வந்து எளிமையாகவே கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையாகவே இருந்தது இது எக்ஸாமினேஷன் டிஆர்பியில். நம்ம வந்து இப்போ பார்க்க வேண்டிய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரீட் அவுட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலில் நிறையா வந்து நோட்ஸாக வந்து போட்டிருக்கோம், வீடியோ கிளாஸஸ் மாதிரி வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கையும் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் கம்யூனிட்டியில் கூட போஸ்ட் பண்ணி பார்க்கலாம், போஸ்ட் பண்ணிக்கிறத பார்க்கலாம். அதேமாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க்கை தரேன், அஃபிஷியலாக செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வந்து சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் கண்டினியூவான அப்டேட், அடுத்த கட்ட அப்டேட் எது வந்தாலும் நம்ம சேனலே வந்து பார்க்கலாம். தொடர்ந்து தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்காக ரெகுலராக நம்ம இந்த ஒரு 1 வீக்கில் கண்டினியூவாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணி விடுறேன். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.